ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபுல் பிளாங்க். நான் உங்கள் சிவம். இன்னைக்கு நம்ம கனாக்காணும் காலங்கள் சீசன் 3யோட எபிசோட் 13லேருந்து 16 வரைக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 எபிசோட் பற்றி தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ், நம்ம சேனல் ஃபுல் பிளாங்கை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். கனாக்காணும் காலங்கள் சீசன் 3 போன வீக் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி ரெப் எலெக்ஷனுக்கு நின்று வின் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் குணா சிறுவல் ஸ்கூலில் நடக்க போகிற புது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிறதோட தான் முடிச்சிருந்தாங்க. எபிசோட் 13 புல்லட் இஸ் பேக். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆட்டோ சிறுகல் ஸ்கூல் கேட் முன்னாடி வருது. சகாயண்ணா யாரா இது காலையிலே வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது புல்லட் வராருங்க. 3 வருஷம் துபாயில இருந்து வேலை செஞ்சுட்டு வரேன்னு சொல்றாரு. சகாயண்ணா எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்தா அப்படின்னு கேட்கிறாரு. நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், இருந்தேன் நான் போய் குணாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாருங்க. குணாவை பார்க்க போன இடத்துல குணா அப்பா அம்மா போட்டோவை பார்த்துட்டு இருந்தேனே, என்ன மச்சான் எப்படி இருக்குன்னு சொல்லி 2 பேரும் நல்லா ஜாலியா பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது புல்லட் கரெக்டா கேட்கிறாரு, என்ன மச்சான் உன் ஃபேஸே டல்லா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்டேனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ போய் வீட்டில் எல்லாரையும் பார்த்தியானா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு அப்படின்னு சொன்னனே. அப்போ குணா சொல்றாரு, நம்ம சிறுகல் ஸ்கூலுக்கு ஒரு புது பிரச்சனை வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது, அங்கே ரோடு போடுறாங்க, ஸோ நம்ம ஸ்கூலை இடிச்சுட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுதுன்னே. மச்சான் அப்படிலாம் எப்படா நம்ம சிறுகல் ஸ்கூலை இடிக்க விடுவோம், நம்ம காஞ்சிபுரத்துலேயே ஃபர்ஸ்ட் ஸ்கூலு, இத்தனை பசங்க படிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ பயப்படாத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அடுத்த சீன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ்ல பசங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கெமிஸ்ட்ரி பீரியட்ல பிசிக்ஸ் சார் மதன் சார் உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது கெமிஸ்ட்ரி பீரியட் அப்படின்னு சொல்லி புஜி பாபு சொல்றாருங்க. சொன்னேனே அவர் அது எனக்கு தெரியும்டா, அன்னைக்கு என்ன அலைய விட்டாங்களா, நான் இன்னைக்கு அலைய விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. சொன்னேனே. அப்போ புஜி பாபு சொல்றாரு, சார் நீங்க என்ன சார் பார்க்க ஸ்மார்ட்டா எங்க இருக்கீங்கன்னா, பக்கத்துல சகாயனாலே எங்க தான் தெரிய வர்றா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கும்போது கெமிஸ்ட்ரி மேம் உள்ள வராங்க. உள்ள வந்தேனே, இது ஏன் கிளாஸ் சார், நீங்க ஒழுங்கா டைம் டேபிள் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மேம் வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க கிளாஸ் தான், நான் போயிட்டு வரேன் கைஸ், நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பிடுறாருங்க. அவங்க செம்ம கான்ல வராங்க உள்ள. அடுத்த சீன் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன்டீன்ல சக்தியோட ட்ரீட்னு சொல்லி புஜி பாபு, ஏகா, நம்ம மகேஷ், ரஞ்சித்லாம் போய் அலப்பறை பண்ணிட்டு கேன்டீன்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அப்ப சக்தி உள்ள டேய் நான் அளவா தான் வாங்கி தர போறேன், ஒழுங்கா எல்லாத்தையும் அங்கங்க வைங்க. மதி சக்தியே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது யாமினி கேட்குறாங்க, என்னடி அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன்னா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சேனே இவங்க புஜி பாபுவும் நம்ம ஏகாவும் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு போனேனே கார்த்தி பிடிங்கி அவங்க கேங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. இது யார் வாங்கி கொடுத்ததுன்னு தெரிஞ்சால் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறா, சக்தி வாங்கி கொடுத்ததுன்னு சாப்பிட்டு எல்லாம் துப்பிட்டு, சரி வாங்கடா நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போகிறாருங்க. கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா டீ காஃபிலாம் வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் மகா தனியாக உட்காந்தேனே. நம்ம ஏகா என்ன சொல்கிறாரு, நீ இப்போ போய் பேசு, புதுசாக ரெப்பாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சும்மா போய் பேச்சு கொடுறான்னு சொன்னோடனே மகாவை போய் மொத கார்த்திக் பேச போகிறாரு. பேச போகும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த ஸ்கூலில் என்ன பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன் மகா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது என்னங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜனனி பூஜாவும் வந்துடுறாங்க. ஸோ கார்த்தி அங்கே அவங்கள்ட்ட இருந்து கிளம்புறாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி லேபில் போய் எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது இருக்காங்க. அப்போ கெமிஸ்ட்ரி மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, தியரி கிளாஸ் முடிஞ்சிட்டு தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கூப்பிட்டு வரணும், உங்கள் ஃபிசிக்ஸ் சார்னால எல்லாமே கெட்டுருச்சு, ஸோ நான் இங்கேயே எடுக்கிறேன், எல்லாரும் பார்த்துருங்கன்னு சொன்னேன். எல்லாருக்குள்ளேயே ஒரு கெமிஸ்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. எல்லாரும் அவங்க ஆளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புஜி பாபு நம்ம சசிகுமாரை பார்த்து, என்னடா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னா, இல்லடா சாப்பிட்டது காரமாக இருக்குடா உள்ள அப்படின்னு, இதை குடிரான்னு சொல்கிறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடிஞ்சு. எபிசோட் 14 ரியாலிட்டி செக். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சசிகுமார் ஒரு கெமிக்கலை குடிச்சனால கத்துறாருங்க, எரியுதுன்னா. அப்போ கெமிஸ்ட்ரி மேம் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு தாண்டா கையும் காலை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னேனே. அப்போ தண்ணி கொண்டு வாங்கன்னு புஜி பாபு கத்துறாங்க. கத்துனேனே பூஜா கொடுக்க மாட்டேன்றாங்க. ஜனனியே பாவண்டி குடுறி அப்படின்னு சொன்னேனே, அந்த கேன்ல இருக்க தண்ணியை குடிச்சேனே. பூஜா நீ தான் எனக்கு கொடுத்தியாருன்னா அவங்க வேகமா அந்த கேனை வாங்கிட்டு போறாங்க. அப்போ கெமிஸ்ட்ரி மேம் சொல்றாங்க, ஏன்டா கையை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டேல அப்படின்னு அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்க ஆளை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஜான் கார்த்தியை கேட்குறாரு, டே மச்சான் இங்கே பாடுற அவங்க ஆளை பார்த்துட்டு இருக்காங்க, கெமிஸ்ட்ரி பீரியட்ல என்னடா நடக்குது, எல்லாரும் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொன்னேனே. கார்த்தி மகாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கெமிஸ்ட்ரி மேம் நான் மீட்டிங் இருக்கு நான் போறேன், நீ கிளாஸ் ரெப் யாரு பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன்னா. அப்போ கார்த்தி சொல்றாரு, வாட்ச்மேன் வேலை பாருடா ஒழுங்கா அப்படின்னு சொன்னேனே. சக்தி கோவப்படுறாரு, நீ யாரா அதெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி கான்வர்சேஷன் வருது. கான்வர்சேஷன் சக்தி இருந்துட்டு, கம்முன்னு போய் இருற அவன் பிளேஸ்ல அப்படின்னு சொன்னேனே. அப்போ எல்லாரும் போய் அமைதியாகிறாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புல்லட்டும் குணாவும்
பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ குணா கேட்குறாரு, என்னடா வாங்கிட்டு வந்து எனக்கு துபாயில இருந்துன்னு. அது ஒன்றும் இல்லை மச்சான், நான் வந்து தங்கம் வாங்கிட்டு போனால் இதாயிருன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான்னு உருகி கொண்டு வந்தேன். பார்த்தா போலீஸில் மாட்டிட்டு. யாரா அந்த ஃப்ரெண்டு அப்படின்னா, அவன் ஒருத்தன்டா படிக்காதவன்டா, கல் உடைச்சிட்டு இருக்கானா, அவன் பேச்சை கேட்டு வந்திருக்க பாடுறா அப்படின்னு சொல்லி இவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு லெட்டர் ஒன்று வருதுங்க சகாயனுக்கு. அதை வந்து குணாட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே புல்லட் சொல்கிறாரு, மச்சான் இன்னும் டைம் இருக்குடா, நீ ஒன்றும் இது பண்ணாத, நம்ம லீகலாக என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்புனே நம்ம ஏகாவும் பிரியா கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுறாரு. சரிங்க, நாளைக்கு என்ன கார்லைங்க வருவீங்கன்னா, நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனேன்னா அவங்க அப்பா, என்னம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இது பண்ண அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஓனர் வீட்டில் தான் அவங்க தங்கியிருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒரு நாள் வீடை காலி பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு பூஜாவுக்கு இஷ்டமே இல்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல், வாமா இதுதான் நம்ம நிலைமை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, கார்த்தி வந்து செம்ம டென்ஷனாக வராருங்க வீட்டுக்கு. அவங்க அம்மா என்னாச்சுன்னு கேட்டேன்னே, அந்த சக்தி ரெப்பானதை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னடா இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்படின்னு. அவனை பார்த்தாலே கடுப்பாகுது கிளாஸுக்கு போகிறதுக்கே அப்படின்னு சொன்னேனே. சரி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், நீ வேற இவ்வளோ டென்ஷனாக இருக்க, என்ன கிஃப்ட்டுமா குடுமா அப்படின்னு. பார்த்தா கார்த்திக் ஒரு புது பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பார்த்து ஓட்டுறா, உன் தாத்தா சொன்னனால தான் இன்றைக்கி டெலிவரி பண்ணிட்டாங்கன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து பைக் ஓட்டிட்டு போகிறாருங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடிஞ்சு. எபிசோட் 15 பிட்டர் பாஸ்ட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல சக்தி வீட்டுக்கு போறாருங்க ஸ்கூல் முடிஞ்சு. அவங்க அப்பாவை பார்த்தோன்னே, என்னப்பா சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னா, ஆமாப்பா டயர்டா இருந்துச்சு சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்னு பக்கத்துல போய் உட்காடுறாருங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, அப்பா உனக்கு ஒரு குட் நியூஸ், நான் ஸ்கூல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிட்டேன் அப்படின்னு. டேய் சூப்பர்ரா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டான்னு சொல்றாருங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் வீட்டுல இருந்து அவருக்கு ஃபோன் வருது. சக்தியோட அப்பாவுக்கு வந்து நம்ம கார்த்தியோட அம்மா ஃபோன் பண்ணி ஏதோ சொல்லி திட்டுறாங்க. திட்டினேனே அப்போ வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா நீ ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிட்டு இல்லை, கார்த்தி போய் வீட்டில் ஏதாவது சொல்லியிருப்பான், அதுக்கு அவங்க அம்மா ஏதோ சத்தம் போடுறாங்க, வீடே பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, ஜனனியும் நம்ம மகாவும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பூஜா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் எவ்வளோ நேரம் படிப்பீங்க, வாங்க சாப்பிட போகலான்னு. அப்போ ஜனனி ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. நீங்கள் போங்க, நான் வெனஸ்டே சாப்பிட மாட்டேன்னு. அப்போ மகா கேட்குறாங்க, என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ ஜனனி வந்து அவங்களோட அக்கா ஒருத்தங்க டாக்டர் படிக்க நினச்சாங்க, நல்ல மார்க் எடுத்தும் படிக்க முடியலன்னு சொல்லி சூசைட் பண்ணி இறந்தனால அவங்க வந்து புதன்கிழமை தான் இறந்தாங்க. ஸோ நான் இதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் அந்த புதன்கிழமை எல்லா புதன்கிழமையும் தவறாமல் ஃபாஸ்டிங் எடுப்போம் அப்படின்னு சொன்னேன்னே. மகா என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தோஷத்தை மட்டும்தான் ஒன்றா பகிர்ந்துக்கணுமா, துர்க்கத்தையும் பகிர்ந்துக்கலாம், நாங்களும் உண்மையில சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். ஏன்டி எனக்காக இப்படி இருக்கீங்கன்னு, நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 பேரும் வந்து கை கொடுக்குறாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சசிகுமார் வந்து பயங்கரமாக பசிக்குதுடா, ஏதாவது இருந்தால் கொடுங்களேன்டா அப்படின்னு. ஏன்டா பக்கத்து ரூம் பையனுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இதெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி நம்ம புஜி பாபு சொல்கிறாங்க. டே உன்ட்டு ஏதாவது இருந்தால் குடுறா அப்படின்னு. என்கிட்ட ஒன்று இல்லை. என்ன மகேஷ் என்ன சொல்கிறாங்க, சக்தி பயங்கரமாக ட்ரீட் வச்சான், கான்டினென்டலு சிக்கன் அது இதுன்னு வாங்கி கொடுத்து செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ சசிகுமார் என்ன சொல்கிறாருன்னா, நான் பக்கத்து ரூமுக்கு சாப்பாடு கொடுத்தோம்ல, அவனுக்கு ஏதாவது வச்சுருக்காங்களான்னு பார்க்க போகலான்டா, வாங்கடான்னு எல்லாம் போகிறாங்க. அங்கே போனால் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ரூமை பாருங்கள், சாப்பிட்ற மாதிரி ஏதாவது இருக்காங்க, நீங்கள் எதாவது இருந்தால் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. இவங்க அடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு வரக்குள்ள ஏகா வந்து ஏதோ ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் அவர்கிட்ட வந்து பிடுங்கி சாப்பிட்றாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, பிரியாவோட வீட்டில் அவங்க ஹவுஸ் ஓனரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து வேற இருக்க ஒரு பக்கத்து வீட்டில் போய் படுக்கிறாங்க. ஒரு சின்ன ரூம் தான் அது. பிரியாவுக்கு வந்து இவ்வளோ நாள் அங்கே இருந்தனால அங்கே படுக்கவே முடியல. அப்போ அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு கார் சாவியை வாங்கிட்டு போகிறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடிஞ்சு. எபிசோட் 16 ஹவு டு சேவ் சிறகுகள். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி வந்து ரேகா அதாவது மகாவோட அம்மாவை மிரட்டுறாரு. உன் பொண்ணு சென்னையில் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ரேகா என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி காசியை மிரட்டுறாங்க. அப்போ காசிக்கு ஒரு டவுட் வருது, என்ன முன்னாடிலாம் பொண்ணை பற்றி பேசினாலே டென்ஷன் ஆவா, எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதி வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சக்திக்கு கால் பண்ணுறாங்க. என்ன கிளாஸ் ரப் சீக்கிரம் வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்பயே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்போ மதி என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அந்த மகேஷ் ரஞ்சித் அவங்க கூட இருக்காங்க, என்னால் பேசவே இல்லை, சீக்கிரம் வந்தால் நம்ம சேர்ந்து பேசலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருந்துட்டு அதெல்லாம் நடக்காது, பசங்க நினச்சா டென்ஷன் ஆயிடுவாங்க, நீ முதல் ஸ்கூலுக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாமினி வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி இப்போலாம் ரொம்ப ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரீல்ஸ் தான் பார்க்குறேன், சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம மகாவோட அம்மா ரேகா வந்து மலருக்கு கால் பண்ணுறாங்க.
கால் பண்ணி இந்த மாதிரி காசி வந்து மகா சென்னையில் இருக்கிறதா யாரோ சொன்னதா தேடிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் மகாவை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ மலர் மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுகள் ஸ்கூல் ஹாஸ்டலில் இருக்க வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பயப்படாமல் இருங்க தைரியமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம குணாவும் புல்லட்டும் லாயர் பார்க்க போயிருக்காங்க. சிறுகள் ஸ்கூலை எப்படி மேம் காப்பாற்றுறது, இத்தனை பசங்க படிக்கிற ஸ்கூலு, இவ்வளோ சீக்கிரம் எப்படி கவர்மெண்ட் ஆர்டர் வரும், இது யாருனாலையாவது இருக்க சதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ லாயர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக எங்கள் சைடில் என்ன லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடுக்கிறேன், ஆனால் நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட டீச்சர்ஸ்கிட்ட அவங்க பேரண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி இதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும், கொண்டு வந்தால் தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவ்வளோ பேர் படிக்கிற ஸ்கூலை இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கும் அது புரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானு, ஏகாம்பரம், சசிகுமார் 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ சும்மா இவங்களுக்குள்ள ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷன்லாம் நிறையா போயிட்டு இருக்குதுங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி புது பைக்கில் வராங்க. புது பைக்கில் வந்தோன்னா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. டே புது பைக்காடா அப்படின்னு சொல்லி புஜ்ஜி பாபும் வராரு. மச்சான் எனக்கு ஒரு ரவுண்டு கூடுறாங்க, டே கையறா அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே சக்தி வரவும் சக்தி எல்லாரும் கலாய்க்கிறாங்க. கலாய்ச்சேன்னா சக்தி முதல் அதுக்கு லைசன்ஸ் இருக்கணும் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு குணா சார் பேசுகிறாரு. இது வரைக்கும் சிறுகள் ஸ்கூலில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, நம்ம சேர்ந்து தான் பார்த்துருக்கோம், நான் கரஸ்பாண்டன்ட் ஆனதுக்கப்புறம் இது எல்லாரோட ஸ்கூலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து மலர் ஷாக் ஆகிறாங்க. ஏன் குணா என்கிட்ட இதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மலர், அதான் இப்போ சொல்லிட்டேன்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அப்போ ஜீவா சார் என்ன சொல்கிறாருன்னா, இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க. அது எல்லாருக்குமே ஒத்துக்கிறாங்க. சரி நான் போய் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி கிளாஸுக்கு போய் அங்கே போய் எல்லாரோட நேம்ஸை எடுக்கிறாரு. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ப்ளே பண்ண போகிறோம், முக்கியமான ஒரு விஷயமா, ஸோ யாருக்கெல்லாம் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கை தூக்குங்கன்னு சொன்னேனே எல்லாரும் கை தூக்குறாங்க. அப்போ வந்து நம்ம பசங்கள்லாம் கேட்குறாங்க, என்ன சம்மந்தமாக சார் இது அப்படின்னு சொன்னேனே, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடிஞ்சு. கம்மிங் பேக் டு டெக்னிக்கல் டீம், நம்ம டேரக்டர் நிதிஷோட டைரக்ஷன் இந்த 4 எபிசோட்ஸ்க்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மணி கையலோட ஸ்டோரி, இந்த 4 எபிசோடோட வெயிட்டேஜ், இந்த ஸ்டோரியை வந்து அழகாக வந்து அவர் ரைட் பண்ணியிருக்காருங்க. ஆதியோட டைலாக்ஸ் அந்த கவுண்டர்ஸ் ஆகட்டும், வர ஒரு எமோஷனல் டைலாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம பிரசாந்த் ஆர்ட் டைரக்டர் அவங்க டீம் எல்லாமே வந்து ரொம்பவே எஃபெக்ட்ஸ் போட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. 4 எபிசோட்ஸ்லேயுமே வந்து ஆர்ட் ஒர்க் தனியாக தெரிஞ்சுதுங்க. அஜித் ஸ்ரீனிவாசனோட சினிமோட்டோகிராஃபி இந்த 4 எபிசோட்ஸ்லையுமே வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாரு. முக்கியமாக கெமிஸ்ட்ரி லேப்ஸ்குள்ள வர சீக்வன்ஸ்லாம் வந்து அழகாக சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எடிட்டர் பிரேம்குமார் பற்றி சொல்லணுங்க. இந்த 4 எபிசோட்ஸ்க்கும் எந்த சீன் வேணும், எந்த சீன் வெயிட்டேஜ் இல்லையோ அதெல்லாம் பார்த்து ரொம்பவே அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அரவிந்த் ஓட மியூசிக்ங்க, முக்கியமாக கார்த்திக்கும் மகாக்கும் மியூசிக் ஆகட்டும், மதி நமக்கு சக்தியை பார்க்கும்போது யாமினிக்கு வர மியூசிக், இந்த எல்லா மியூசிக்குமே வந்து ஒரு டைம் ஒரு எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகும்போது ஒரு நியூ பேட்டர்ன் கொண்டு வராரு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த 4 எபிசோட்ஸ்லையும் ஃபுல் பேங்கோட ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 out of 5 மஸ்ட் வாட்சபிள் 4 எபிசோட்ஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு, மறக்காம பாருங்க கைஸ். ஓகே இந்த 4 எபிசோடு நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னவென்று கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இருக்கு, மறக்காம பாருங்க. நான் சொன்ன ரிவ்யூவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபுல் பிளாங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் a next video. Love you all. Bye bye. Cheers.